வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எவ்வளவா ஹீட் இருக்கு வெப்பநிலை அப்படின்னு சொல்லி தெரியும். வெயில் காலங்கள்ல பெரும்பாலும் தோல் நோய்கள், ஹீட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர்றது உண்டு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாருமே விரும்பி வீட்டுக்கு கூலிங்கா வீட்டை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேர் கவனம் செலுத்துறாங்க. அதுக்கு என்ன ஒரு ஈஸியான வழி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங்லயே பழையான ஃபால் சீலிங் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, நம்மளோட இந்தியா மார்ட் அக்கௌண்ட்ல வந்து நம்மளோட கான்ட்ராக்ட் இருக்கு, அக்யூரேட் இன்டீரியர். நிறைய பேர் கேக்குறாங்க, இந்த மாதிரி ஃபால் சீலிங் எதுல பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க. ஏன்னா இந்த ஃபால் சீலிங் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து பிஓபி ஃபால் சீலிங் சொல்லுவோம். பிஓபி அப்படின்றது ஒரு பவுடர், ராஜஸ்தான் ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பவுடர். அதை வச்சு கலக்கிட்டு தண்ணியில ஃபிளாட்டா தரையில ஊட்டி ஒரு இவ்வளவு திக்னஸ்ல போர்டு ரெடி பண்ணி அது மேல வந்து ஃப்ரேம்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆரம்ப காலத்துல. இதுதான் வந்து பிஓபி சீலிங் அப்படின்றது. ஆனா இப்போ பெரும்பாலும் பிஓபி சீலிங், ஜிப்சம் சீலிங் அந்த மாதிரி விதமா கூப்பிடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த செயின்ட் கோபின் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க அதை ஒரு 6x4ல ஒரு 12.5 mm திக்னஸ்ல நமக்கு அது போர்டாவே கொடுத்துட்றாங்க. இந்த போர்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடிமேடா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அதை வந்து நம்ம மேல சீலிங்ல ஃபிக்ஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடியே நல்லா நிறைய ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் பண்ணிடுவோம். இந்த சீலிங்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து இந்த ஜாயிண்ட் எல்லாம் இருக்கும். அதுக்காக வந்து ஜாயிண்ட் ஒரு டேப் ஓட்டிட்டு அதுல வந்து ஒரு பட்டி பார்ப்போம், ஜாயிண்ட் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்து ஃபால் சீலிங். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அதை அழகுபடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் அதுக்கு கீழே வந்து ஃபுல்லா பட்டி பார்த்து அப்புறம் வந்து அதுல பிரைமர் போட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கலர் பெயிண்ட் அடிப்பாங்க. அது ரோலர்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுதான் ஃபுல் ஃபினிஷிங் ஃபால் சீலிங் அப்படின்னு சொல்றது. இது மாத்திரம் இல்லாத இன்னைக்கு நிறைய டிசைன்ஸ், வெரைட்டிஸ் அதெல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஃபால் சீலிங் அப்படின் போது என்ன ரேட் ஆகும் அப்படின்றது நிறைய நம்ம மக்களுக்கு வந்து டிசைன் சீலிங்க்கும் சாதா சீலிங்க்கும் என்ன வித்தியாசம், இதோட ரேட் என்ன, அதோட ரேட் என்ன, இதுல வந்து நிறைய டவுட் இருக்கு. அதாவது டிசைன் சீலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு சீலிங் வந்து முதல்ல பிளைனா ஒரு சீலிங் போட்டு அதுக்கு கீழே ஒரு பாக்ஸோ, ஒரு ஸ்கொயரோ, ஒரு ரவுண்டோ, ரெக்டாங்கிளோ அதுக்கு கீழே போடும். அதுதான் வந்து டிசைன் சீலிங் அப்படின்பாங்க. சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் சீலிங் பண்ணும்போது அது கீழே டிசைன் பண்ணும்போது நார்மல் டிசைன் ஒரு லைட் சுற்றிலும் வச்சு உள்ள ஒரு லைட் போட்டு அந்த மாதிரி பண்ணாக்க அதுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஆகும். அது ஏன் 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சைட்ல வந்து ஒரு 10 அடி நீளம் அப்படின்னா 10 அடிக்கு 2 அடி அகலத்துல வந்து ஒரு கீழே ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். அது ஒரு பக்கம் 20 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், இன்னொரு பக்கம் 20 ஸ்கொயர் ஃபீட், இது ரெண்டுமே 40 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அந்த ஆப்போசிட் இந்த ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு 4 போச்சுன்னா 6 அடி இருக்கும். அதுல ஒரு 6 12, இதுல ஒரு 6 12, 24 ஸ்கொயர் ஃபீட், 40 20 64 ஸ்கொயர் ஃபீட் போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பார்டர் ஒண்ணு கட்டுவோம். இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவா இருக்கும்னா 6 அடிக்கு 8 அடி இருக்கும். இந்த 6 அடிக்கு 8 அடி அதை வந்து பாத்தீங்கன்னா 8 16 இது ஒரு 12 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரன்னிங் ஃபிட்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 16 ஒரு 10 26 28 ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஸோ ஏறக்குறைய அது இல்லாத அது உள்ளுக்குள்ளேயும் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணுவோம். இப்படிதான் வந்து டிசைன்ஸ் கால்குலேட் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் தாண்டியே வரும் ரன்னிங் ஃபீட். ஏன்னா பிளைன் சீலிங் போடுறது வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டாலும் டிசைன் பண்ணும்போது லேட் ஆகும். அது வந்து ஒரு நாள் ஆயிடும். இல்லை ஆள் சம்பளம், சேனல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து அப்படியே டபுள் ஆகும். நிறைய டிசைன்ஸ் ட்ரிபிள் மெஷர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னாக்க நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். அதுக்கு உண்டான பதில நம்ம சொல்றோம். உங்களுக்கு வீட்டுக்கு நல்ல குளுமையான ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நன்றி, வணக்கம்.